தலை தெரியுதா? தெரியுது ப்ரோ. வரையில ப்ரோ நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? தெரியுது. கால் தெரியுதா? தலையை காணோம், காலை காணோம், எனக்கு எண்டே கிடையாது. ஒன்லி OnePlus ஃபேன்ஸ் காண்டி கொண்டு வந்திருக்க ஃபோன் தான் இது. அது 7100 mAh பேட்டரி, Dimensity 8350 ப்ராசஸர், LPDDR5X RAM, பெரிய வேப்பர் சாம்பர் கூலிங், 50 மெகாபிக்சல் கேமரா. நிறுத்துடா, ரெக்கார்ட பண்ணி பிராம்ப்ட் போன மாதிரி நீ பாட்டு போயிட்டு இருக்க. முதல்ல அது என்ன போன்? OnePlus Nord CE5. என்ன பட்ஜெட்? 25 to 30 பட்ஜெட்டுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏண்டா டேய், இந்த பட்ஜெட்ல ஏகப்பட்ட போன் இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டு நான் எதுக்கு இதை கன்சிடர் பண்ணணும்? இந்த பட்ஜெட்லயே ஹைலைட்டா பேசப்படுறது வந்து இதோட பேட்டரி. 7100 mAh பேட்டரி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ். யூசேஜ்னு பார்த்தாலும் லைட் யூஸ்ல 2 டேஸ் கிட்ட வருது. ஹெவியா யூஸ் பண்ணோம்னா ஒரு 1.5 நாள் கிட்ட வருது. நாங்க ஒரு half an hour கேமிங் போடலையும் ஒரு 6 to 7% தான் பேட்டரி குறைஞ்சிச்சு. 7100 சிலிக்கான் கார்பனா? அதெல்லாம் இல்ல, லித்தியம் அயன் பேட்டரி தான். ஏண்டா 20000 பட்ஜெட்ல ஐக்யூல சிலிக்கான் கார்பன் கொடுத்து 7300 mAh பேட்டரி வர கொடுத்துருக்கான். நீ இதை வந்து பெருசா பில்டப் பண்ணிட்டு இருக்க. இல்ல ப்ரோ, அது அந்த பட்ஜெட்ல பேட்டரி ஃபோக்கஸ்டாண்டி இறக்கிருக்கேன். இது வந்து ஆல்ரவுண்டர் இல்ல. ஆல்ரவுண்டர்னா சரி, பேட்டரியை சொல்லிட்டேன், மத்த எல்லாத்தையும் சொல்லு. உண்மையாவே ஆல்ரவுண்டர் இல்லையான்னு இன்னைக்கு பாத்துருவோம். அடுத்து பாருங்க ப்ராசஸர். Dimensity 8350 Apex ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது Moto 860 Proல வந்த அந்த ப்ராசஸர் தானே? அது வந்து எக்ஸ்ட்ரீம், இது வந்து Apex. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல, பேர் மட்டும் தான் வித்தியாசம். அப்ப அதானே அது. அதேதான். இது போக ஹார்ட்வேர் வந்து LPDDR5X RAM, UFS 3.1. நிறுத்து, இந்த பட்ஜெட்டுக்கு 4.1 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ 3.1 வச்சு நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்க. சில பேர் வந்து இப்படி 3.1ல தான் ப்ரோ கொடுத்திருக்காங்க. என்ன சில பேரும் சொல்லாத, இவரும் சொல்லிரு. இவர் மட்டும் என்ன, நத்திங் அப்படிதானே இருக்காரு. அவனை இழுத்து போட்டாடி. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அது போக பெரிய வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுத்திருக்காங்க. 7041 mm போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சைஸ். நீ டெஸ்ட் பண்ணி பாத்தியா? கேம்ல விளையாண்டியா? ஹீட் ஆச்சா? எல்லாமே டெஸ்ட் பண்ணேன். ஆண்ட்ராய்டுலயே 1.3 மில்லியன் வந்துச்சு. அது போக ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு 31 அந்த 38 அந்த ரேஞ்சுல தான் இருக்கு 3D பெஞ்ச்மார்க்ல பார்க்கல. ஓகே. அது போக கேமிங்ல BGMI ல 120 FPS வருது. 120 FPS எப்படி? அது வந்து நேட்டிவா 90 FPS தான் வரும். ஃப்ரேம் பூஸ்டர் வச்சு 120 FPS வருது. ஆனா ஸ்டேபிளா இருக்கு. நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் விளையாண்டாலும் ஃப்ரேம் டிராப் ஆகல. ஹீட்டும் ஓரளவு கண்ட்ரோல்டா தான் இருக்கு. பேட்டரி பெர்சன்டேஜும் ஒரு 5-6% தான் குறையுது. அப்ப கேமர்ஸ்க்கான போன்னு சொல்ல வர? அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் கேமர்ஸ்காண்டி இது சொல்ல முடியாது. ஆனா கேம் நல்லா விளையாண்டுக்கலாம். ரைட். அதான் நான் சொன்னேன்ல, பேலன்ஸ்டு போன். ஓகே. சோ இந்த பட்ஜெட்ல பெர்ஃபார்மன்ஸ் குட். சரி, இதே பட்ஜெட்ல 8H Gen 3 எல்லாம் கொடுத்த போன்லாம் இருக்குல? இருக்கு. ஆனா OnePlusல இவ்வளவு கொடுக்கிறது பெரிய விஷயம் தானே. அப்படி சொல்லு. OnePlusல பர்టిక్యులரா இந்த மாடல்ல இது கொடுக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆல்ரவுண்டருக்கு 0.2 ப்ரூவ் ஆயிடுச்சுல. ரைட். அடுத்து கேமரா 50 மெகாபிக்சல் Sony Litia 600 சென்சார் கொடுத்திருக்காங்களா? 600 சென்சார் கொடுத்திருக்காங்க. இல்ல, ஜோக் இல்லையா? சென்சார் நேம். அது போக 8MP அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபியும் கொடுத்திருக்காங்க. இது போன வட்டம் வந்த அதே சென்சார் தான். இதுல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு இப்ப நீ சொல்லிட்டு வர? ஆப்டிமைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. கண்ணால பார்க்க முடியாததாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா எனக்குள்ள ஆப்டிமைசேஷன் ஒண்ணு உள்ள வந்துரும். நீங்க போட்டோ பாருங்க, போட்டோ பார்த்து பேசுங்க. போட்டோஸ் பாருங்க, மெயின் ஆங்கிள் எப்படி இருக்கு? மெயின் ஆங்கிள் சரி ஓகே, நல்லா தான் இருக்கு. டீடைல் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆமா, முக்கியமா போர்ட்ரேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா பாலிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா பரவாயில்ல, மத்தவங்கள கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் ரைட்டா பாலிஷ் பண்ணிருக்காப்ல. அந்த விதத்துல பரவாயில்ல. ஒரு நம்ம வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காம ஒரு யூசரா பார்த்தோம்னா ஓகே நல்லா இருக்கு, டீசென்ட்டான போட்டோவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சூப்பரா இருக்கு பாத்தியா? உங்க போட்டோ சூப்பரா இருக்காங்க. அதே மாதிரி வீடியோக்குன்னு பார்த்தா 4K 60 கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட்ல அது 1080-60 தான். செல்ஃபில அதுவும் 1080-60 தான். இது அப்புறம் என்ன ஆல் ரவுண்டர்? எல்லாத்துலயும் கொடுக்கணும்ல. மெயின் ஆங்கிள்ல கொடுத்திருக்காங்க வித் OS ஓட இருக்கு. அதாவது இது எதுவும் சொல்லிட கூடாதுன்றதுக்காக அதுல ஒண்ணு மட்டும் தூக்கி சும்மா சாமி கொடுத்து வச்சிருக்காங்க. சொல்லி வீடியோஸும் ஓகே தான், ஸ்டேபிலிட்டி ஓகே அப்படி சொல்லலாம். அண்ட் போட்டோவுமே பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு Nothing 3A அப்புறம் H60 இத கம்பேர் பண்றப்ப அது கிட்ட தான் வருதே தவிர ஈக்குவலா வருதுல. ஈக்குவல். ஆனா ஒரு 50% சாட்டிஸ்ஃபை பண்ணுதுல. 50% சாட்டிஸ்ஃபை பண்ணி மீதி 50% எங்க பேலன்ஸ்டா கொடுத்திருக்கோம் ப்ரோ. சரி ரைட். அடுத்து பேலன்ஸ்டு டிசைன் பாருங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு. என்ன அப்படி மறத்தமா சாம்சங் டென்ஷன்ல வளராது. கரெக்ட்டா சொல்லு. ஐயோ சாரி. ஐபோன் கலருமே கிட்டத்தட்ட அதே கலர் தான். அதே கலர் வச்சிருக்கேன். அதே கலர் தான் இருக்கு. ரைட். ஆனா டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. தனியா பார்க்கல, ஐபோனோட கம்பேர் பண்ணி பார்க்காம ஜஸ்ட் நம்ம பார்க்கல வந்து ஒரு மாதிரி பிரீமியமா இருக்கு. ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு அந்த பாக்ஸிஸ் டைப் வந்து பிடிக்கும். அதனால எனக்கு அந்த ஹோல்ட் பண்ற நல்லா இருந்துச்சு. இல்ல 7100 mAh பேட்டரி கொடுத்தும் வெயிட் 200 கிலோ கொடுத்திருக்காங்க. ஸ்லிம்மாவும் இருக்கு. பேட்டரி 7100 கொடுத்தும் வெயிட் இவ்வளவு கம்மியா பண்ண தெரியல. இதெல்லாம் என் முன்னாடி ஜெனரேஷன்ல நீங்க பண்ணல. இப்பதான் வந்து ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். காம்படிஷன்லாம் கொஞ்சம் வந்து அப்கிரேட் ஆயிட்டா, அவன் வந்து உஷாராயிட்டான்றனால நீங்க இப்ப வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறீங்க. அதுவும் ஒரு சாக்கு தான். ஒரு ஆள் போய் வந்தாலே இவரும் கொடுப்பாரு. கொடுக்குற முன்னாடி இருந்தா கொடுத்துருக்கணும்ல. ஏமாற்றம் தான். ஆனா இருந்தாலும் நான் ஊருக்கு வர்றேன்னு
சொல்லலையா? சரி இதெல்லாம் விடு. 25 to 30K பட்ஜெட்னு சொல்றேன். இந்த பட்ஜெட்டுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கான், சேஃப்டிக்கு என்ன கொடுத்திருக்கான்? ப்ரொடெக்ஷன் என்னன்னு தெரியல, ஆனா ஐபி ரேட்டிங் கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? 65 கொடுத்திருக்கான். இந்த பட்ஜெட்டுக்கு நீயே மனசு தொட்டு சொல்லணும். இந்த பட்ஜெட்ல அவன் IP69 கொடுக்குறான், 810 அந்த சாக் ப்ரூஃப் அதெல்லாம் கொடுக்குறான். நீங்க வந்து IP65 கொடுத்துட்டு ஆல்ரவுண்டர் வேற சொல்றீங்க. உனக்குலாம் என்ன நீ என்னத்த சொல்றது? இதெல்ல பேலன்ஸ்டு ப்ரோ. யாவுனா இத வந்து சொல்லிடுறீங்க. பேலன்ஸ் சமநிலை வேணும். டேனஸ் பாத்தீங்கல்ல, அதான் எந்த பக்கத்துமே அப்படியே ஆவரேஜ், எல்லா சைடும் ஆவரேஜா கொடுத்து. அடுத்து பாருங்க டிஸ்ப்ளே பாருங்க. டிஸ்ப்ளே சரி என்ன சொல்லு. 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் இருக்கு, 120 Hz, 1300 nits ஹை பிரைட்னஸ் மோடு, 100% DCI-P3, HDR10 நோட் வெர்ஷன் எல்லாமே கொடுத்திருக்கேன்ல. அந்த ரெசல்யூஷன் இந்த பட்ஜெட்டுக்கு, அந்த பட்ஜெட்டுக்கு வந்து 1.5K ரெசல்யூஷன் கொடுத்து கர்வ் டிஸ்ப்ளேயோடலாம் ஒரு பிராண்ட் கொடுக்கறான். இல்ல ப்ரோ, கர்வ்ட் ஆப்ஷனல் தான், இருந்தாலும் 1 கொடுத்திருக்கலாம்ல. சரி அத கூட ஒரு மத்தவங்களோட கம்பேர் பண்றோம்னு வெச்சுக்கலாம். நீ OnePlus பேனன் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்ட. OnePlusலயே இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல என்ன கொடுத்திருந்தா? அதுக்கு என்ன அப்கிரேட்? இது பீக் பிரைட்னஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்கான்ல, அது மட்டும் தான் பண்ணிருக்கான். வேற என்ன பண்ணிருக்கான்? வேற எதுவும் பண்ணல ப்ரோ. அதான் நீங்க வந்து உங்களுக்குள்ளே வந்து காம்படிஷன் விட்டுக்கங்க. சரியா? மத்தவங்களோட தான் போட்டி இல்ல ப்ரோ, அது 200 கொடுத்தாலும் அப்கிரேட் தான் ப்ரோ. சரி ரைட். சரி விடு. வேற என்ன கொடுத்திருக்காங்க? வரேங்க மெயினான விஷயம் OS ஆக்சிஜன் OS 15 ஆண்ட்ராய்டு 15 தெரிஞ்சதுதான். அப்கிரேட் 4+6 வருஷம் அப்கிரேட் இருக்கு. சரி இது வேணா பரவாயில்ல. 4+6 அவன் 4 3 4 4 கொடுத்துக்கிட்டு இருக்கான். OnePlus ஆப்டிமைசேஷன் இருக்குங்க. ஓபன் பண்ணி யூஸ் பண்ணி பாத்தீங்களா, ஸ்மூத்தா இருக்கும். OnePlusோட UI எல்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணதானே, அதென்ன புதுசா கொடுத்துற போறாங்க. இந்த பட்ஜெட்ல OnePlus தான் அப்படின்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும்ல. அது போக ஆப்டிமைசேஷன் நிறைய கொடுத்திருக்கான். OnePlus Canvasன்னு ஒன்னு இருக்கு. அது போக AI ஃபீச்சர்ஸ்லாம் சூப்பரா கொடுத்திருக்கான். AI எந்த போன்ல தான் இல்ல 2025ல இருந்தாலும் நான் சொல்லி சரி ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. AI சர்ச், அதாவது நம்ம நோட்ஸ்ல எது வச்சிருந்தாலும் ஒரு இடத்துல டைப் பண்ணாலே எல்லாமே வந்துரும். ஃபைல்ஸ் நேமா இருந்தாலும் சரி, நோட்ஸ் நேமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு இடத்துல வந்துரும். ரைட் ஓகே. அப்ப நம்ம வந்து அந்த பேரை மட்டும் அவன் வச்சுட்டா போதும், தேடி அலைய தேவையில்ல. பேர் ஆமா, சும்மா ஹிண்ட் கொடுத்தாலே போதும், போன்ல எங்க இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிரும். ரைட். அதுக்கு அடுத்து OnePlus 13sல இருக்குல, அதுல கொடுத்த AI வாய்ஸ் ஸ்கிரைப் இருக்கு. அதாவது நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதுனாலும் சரி நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும், சம்மரைஸ் பண்ணிக்க முடியும். இந்த வாய்ஸ் ஸ்கிரைப் ஓகே தான். தமிழ்ல வருதா? வருது. ப்ராப்பரா வருதா? ப்ராப்பரான்னு சொல்ல முடியாது, ஒரு 80% வருது. ப்ராப்பரா 82ல 60% தான் வருது. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? நினைக்கிறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. நாடு பைய ரிவ்யூ பண்ணலாம் உட்காந்து எழுத விடுறீங்கன்னா எங்கடா எழுத விடுறீங்க நீங்களா? தலை தெரியுதா? தெரியுது ப்ரோ. வரையில ப்ரோ நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? தெரியுது. கால் தெரியுதா? தலையில நின்று காட்டுங்க ப்ரோ. தலையில நின்று காட்டவா கால? தலையை காணோம், காலை காணோம், மறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? இங்க வா. நாட் ஃபைல வரேன். சி ஃபைய முடிங்க. ஓகே ப்ரோ, நீங்க போய் ஸ்கிரிப்ட முடிங்க ப்ரோ. சரி நம்ம இப்ப எதுல விட்டோம்? ஏஐல வந்து வாய்ஸ் ஸ்கிரிப்ட் முடிஞ்சு. ஓகே தானே? நல்லா இருக்கு. சரி ஓகே. அதுக்கு அடுத்து சர்க்கிள் டு சர்ச் இருக்கு. இது இருக்கு, எல்லாமே கொடுக்குறாங்க. ஐக்யூலவே இதுதான் கொடுக்குறாங்க. இது போக கூகுள் ஜெமினி இருக்கு. அதாவது லைவ்ல வீடியோ பண்ணிக்கலாம், வாய்ஸும் கேட்டுக்கலாம். ஓகே, அது நல்ல ஆப்ஷன். நல்லதுதான். முக்கியமா எல்லா போன்லயும் கொடுக்கறது தான் ஏஐ பிளர், ஏஐ எரேசர், ஏஐ ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர். தோசை, வடை, பூரி, அதேதான். ஆனா OnePlus யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஆப்டிமைசேஷன் உண்மையிலே நல்லா இருக்கு. அந்த UI அந்த OS பிடிச்சவங்க வந்து அதை தான் விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து குறை சொல்ல முடியாது. வேற வந்து நீ இவ்வளவு நேரம் பில்டப் கொடுத்தது தான் எனக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனா இங்க ஏதோ ஒன்று குறை வச்ச மாதிரியும் அப்படியே இருக்கு. அதான் ப்ரோ பேலன்ஸ். அதுக்கு ஒரு 5000 ரூபாய் கூட வச்சு கூட திருப்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடலாம்ல. திருப்தி அது வருது, அது சி வருது. வருது. சாரி சி எனக்கு எண்டே கிடையாது. இது காமிச்சிங்களாடா? அன்பாக்சிங்ல காமிச்சிங்க, ஃபுல் வீடியோல காமிச்சிங்களா? எதுக்கு காமிச்சாங்கன்னு? எதுக்கு அனுப்பல, சும்மா அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு இலவும் கிடையாது. இந்த ஒரு கியூபையும் இப்படி உள்ள ஒன்னையும் அனுப்பிச்சாங்க. அது ஷார்ட்ஸ் எடுக்கிறப்ப பிஞ்சு போச்சு. இது நாட் ஃபை, நான் பண்ற வீடியோ. நாட் சி. நீ பண்ற எது நான் பண்றேனே தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சரி நாட் சி, சி ஃபை. சி இல்ல வெறும் ஃபை. வெறும் ஃபை, நாட் ஃபை. நல்ல அப்படிதான் வந்துட்டு போவேன். இருங்க அடுத்து வரேன். ஏய் அப்புறம் என்ன காணாம போயிட்டான் கூடாதுல்ல? நல்ல வந்துட்டு போவேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இவர் காணாமலாம் போகல. இவர் வந்து நேர்ல வாங்க. ஒரு கன்க்ளூஷன் ரூபா பூட்டி வைங்க.
எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதர் ஃபீச்சர்ஸ் 10 5G பேண்ட் இருக்கு, வைஃபை 6, ப்ளூடூத் 5.4, NFC எல்லா லோடு லொசிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸ்டீரியோ கொடுத்துருக்கலாம்ல? இல்ல ப்ரோ, அது கொடுக்கல. பேலன்ஸ் சரி, வீடியோ முடிஞ்சு. இந்த போன் யாருக்கு தான் செட் ஆகும்? அதான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டே இல்ல, ஒன்லி OnePlus ஃபேன்ஸ் காண்டி கொண்டு வந்திருக்க போன் தான் இது. அப்ப நீ சொல்றத பார்த்தா இது வந்து ஒரு குரூப்ல டூப்பு. அப்படி கிடையாதுங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த பட்ஜெட்ல வந்து 7100 mAh கொடுக்கறது நல்லது. ரைட். அதே மாதிரி இந்த ப்ராசஸர் வந்து ஓரளவுக்கு ஓகே. சப்போஸ் 25K வந்துச்சுன்னா அது நல்ல ப்ராசஸர் தானே. அது 30K இருக்கு. ஆமா, இது 25K வந்துச்சுன்னா பெட்டர் தானே. 25K வந்துச்சுன்னா ஓகே, ஓரளவு வந்து பெட்டரா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா 30K வந்துச்சுன்னா இதோட காம்படிஷனுக்கு இதோட பெட்டரான ஸ்பெக்ல நிறைய போன் இருக்குல்ல. இல்லனா இன்னும் கூட 2000 ரூபாய் போட்டு 8 Gen 4 போயிருவன்ல. கரெக்ட் தான். ஆனா அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி OnePlus fans, OnePlus fans தான். அதாவது அந்த ஐபோன்ல வந்து ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோம், அந்த ஐபோன் ரெகுலரா யூஸ் பண்றவங்க வந்து அதே வாங்குவாங்களா ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டு, அந்த மாதிரி. அப்படிலாம் இல்லைங்க. இல்ல ப்ரோ, இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்லதான் ஹார்ட்வேர் இருக்கு. சரி, அந்த காம்படிஷன்ல கொஞ்சம் இதா இருக்கு. அப்ப OnePlus fans வந்து வாங்குனாங்கன்னா ஏமாற மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஓரளவு ஓகே, நல்லா இருக்கு. வேற ஆளும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்படி பியூர் OS கொடுக்கறது வந்து 1-2 பேர் தான். மோட்டோ, நத்திங் இந்த மாதிரி தான் கொடுக்குறான். அப்படி பார்க்கல இவன் நல்லா தானே கொடுக்குறான். அப்படின்றப்போ கன்சிடபிள். நம்ம போயிட்டு ஐயோ உப்புரதான் வந்தாரு இன்னைக்கு.